தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமையில் தற்பொழுது காங்கிரஸ் கட்சி கூட்டணி வைக்கப் போகிறது என்ற தகவல் உறுதியாகியுள்ளது. ராகுல் காந்தி விஜய் அவர்களை சந்திக்க உள்ளார். தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் திமுகவின் கூட்டணியிலிருந்தும் முழுவதுமாக வெளியேறுவதற்கும், தமிழ்நாட்டில் காங்கிரசும் ஒரு காலத்தில் ஆட்சியை அமைத்தது, மீண்டும் அதை நாங்கள் செயல்படுத்த போகிறோம், ஏன் அமைச்சர் பதவி கூட எங்களுக்கு தருவதற்கு நீங்கள் யோசிக்கக்கூடிய நிலை தமிழ்நாட்டில் இருக்கிறது என்றால், நாங்களால் உங்களை ஆட்சியிலும் அதிகாரத்திலும் வைத்திருக்கின்றோம், நிச்சயம் இந்த முறை அது நடக்காது. தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி வைத்து ஆட்சியை கைப்பற்றும் பட்சத்தில் அமைச்சர் பதவியில் இடம் கொடுக்கப்படும் என்று விஜய் அவர்கள் முதல் மாநாட்டிலேயே தெரிவித்திருந்தார். விஜய் அவர்களுக்கான ஆதரவுகளும் தற்பொழுது மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தை தமிழக அரசியலில் ஏற்படுத்தும். இனியும் திமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டாம் என்ற முடிவிற்கு வந்துவிட்டதாக காங்கிரஸ் முடிவெடுத்திருப்பதாக தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. தமிழக காங்கிரஸ் தற்பொழுது திமுகவின் கூட்டணியிலிருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவுகளை கொடுத்தால் சுமார் 50 தொகுதிகள் வரை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராகவே களத்தில் இறங்கும் என்றும், நிச்சயம் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தும். விசிகாவும் இந்த முடிவை மேற்கொள்ளலாம். ஒவ்வொரு கட்சியும் திமுகவின் கூட்டணியிலிருந்து விலகும் பட்சத்தில் தமிழக வெற்றி கழகத்திற்கான ஆதரவு நிலைத்து நிற்கும். அப்படி கூட்டணி விலகினால், தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டணி அமைந்தால் திமுகவின் நிலைமை எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இனியும் திராவிட முன்னேற்ற கழகம் மக்களை ஏமாற்ற முடியாது. திமுக ஆட்சி அமைந்ததிலிருந்து மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. குறிப்பாக பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழலும் ஏற்பட்டுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி கலைந்தால் மட்டும்தான் மக்கள் நிம்மதியாக இருப்பார்கள். கடந்த 10 ஆண்டுகளாக 2011ஆம் ஆண்டு முதல் 2021 காலகட்டம் வரை திமுக ஆட்சி அமைக்கவில்லை. ஆனால் அதிமுகவின் ஆட்சியின் பொழுது தவறு நடந்திருந்தால் திமுக மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியும் அங்கு சரியில்லாத காரணத்தினால்தான் 3.5% வித்தியாசத்தில் குறைந்த அளவிலேயே திமுக வெற்றியடைந்தது. அப்பொழுது அதிமுகவிற்கு சாதகமாகத்தான் அங்குள்ள மக்களும் ஓட்டுக்களை செலுத்தியுள்ளனர். தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் கள நிலவரத்தில் அதிமுக பிரிந்து கிடப்பதன் காரணமாகத்தான் தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலைமையும் கேள்விக்குறியாக மாறியுள்ளது.